Hello students, welcome to my channel. என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 5ல illustration 5 பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the following trial balance has certain errors. அதாவது trial balanceல நிறைய கொஞ்சம் எரர் இருக்குது. அது வந்து ரீட்ராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, போட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் எழுதிக்குவோம். ஹெட்டிங் எழுதிட்டு பாருங்கள், redrafted trial balance as on 31st March 2019. சீரியல் நம்பர் கொடுக்கல, நேம் ஆஃப் த அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பில்டிங் வந்து டெபிட்டில் தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. பில்டிங் வந்து அசெட், அது எதில் வரும், டெபிட் சைடு தான் வரும். அதனால் அப்படியே பில்டிங்னு போட்டு 60,000 வந்து டெபிட் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மிஷினரிங்கிறதும் ஒரு அசெட் தான். அது எவ்வளவு 17,000 கொடுத்துருக்காங்க. அப்போது மிஷினரின்னு போட்டு 17,000 வந்து டெபிட் பண்ணிடுறோம். ஓகேவா. ரிட்டன் அவுட்வேர்ட், ஓகே, ரிட்டன் அவுட்வேர்டுனா 2,600. ரிட்டன் அவுட்வேர்டுனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம திருப்பி வந்து கொடுக்குறோம். அப்போ பர்ச்சேஸ் வந்து டெபிட் பேலன்ஸில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் பேலன்ஸில் வரும். பட் அவங்க வந்து தப்பாக டெபிட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது அதை மாற்றி நம்ம எழுதுகிறோம். ரிட்டன் அவுட்வேர்டுன்னு போட்டு 2,600 கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடம் புரியுதா. இப்போ ரிட்டன் அவுட்வேர்ட்னா பர்ச்சேஸ் ரிட்டன் அர்த்தம். பர்ச்சேஸ் தான் நமக்கு டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் பேலன்ஸில் தான் போடணும். அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பேட் டெப்ட்டும் அப்படி தான் 2,000 வந்து டெபிட்டில் தான் வரும், டெபிட் பேலன்ஸ் தான். அதனால் பேட் டெப்ட்ஸ் வந்து 2,000 சொல்லிட்டு டெபிட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து 400 நமக்கு டெபிட் தான் வரும். அப்போது அதையும் கேஷ்ன்னு சொல்லிட்டு 400 டெபிட் பண்ணிடும். ஓகேவா. இது நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசூட் பாருங்கள். டிஸ்கவுண்ட் ரிசூட் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க, டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது நமக்கு ஒரு இன்கம். அப்போது அதை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஆனால் அவங்க டெபிட் பண்ணி தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டு கிரெடிட்டில் 3,000 என்ட்ரு பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது 10,000. இது வந்து நமக்கு ஒரு லயபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போது அது கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டணும். நம்ம ஆக்சுவலாக டெபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போது என்ன பண்ணுவீங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு கிரெடிட்டில் 10,000 வந்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரெடிட்டாஸும் டெபிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 50,000 வந்து கிரெடிட்டாஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க. பட் கிரெடிட்டாஸ் வந்து நமக்கு என்னது, லயபிலிட்டி. அப்போது அதையும் வந்து என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். கிரெடிட்டாஸ்னு கிரெடிட்டாஸ்னு சொல்லிட்டு ரைட் பண்ணி 50,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் நமக்கு எங்கே வரும், பர்ச்சேசஸ் டெபிட் பேலன்ஸ் தான். அதனால் டெபிட்லேயே அப்படியே போட்டுக்கணும், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டு 1 lakh என்ட்ரு பண்ணிடுறீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வந்து 72,800 வருது கேபிட்டல். அது வந்து நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். அப்போது கேபிட்டல்னு போட்டு 72,800 என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிக்சர்ஸ் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து நமக்கு அசெட்டு. அது வந்து டெபிட்டில் வரும், கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க 5,600ன்னு. அது என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணிக்கிறோம். ஃபிக்சர்ஸ் போட்டு 5,600 டெபிட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் வரணும், 1,04,000. அது வந்து சேல்ஸ் 1,04,000 கிரெடிட்டில் தான் இருக்குது. அப்படியே சேல்ஸ்னு என்ட்ரு பண்ணி 1,04,000 நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வந்து கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் டெட்டாஸ் வந்து என்னது, நமக்கு அசெட்டு. அப்போது அதை டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம், 60,000 டெட்டாஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வந்து நமக்கு ஒரு இன்கம். அதை வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் பண்ணணும், கிரெடிட் தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அதை அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ஃபுல்லாக டோட்டல் பண்ணி பார்க்கணும், 2 சைடும் டோட்டல் கரெக்டாக வருதானே. 2,45,000 2,45,000 வருது. இப்போது தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம், ரீட்ராஃப்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா, புரியுதா சம்மே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.